ஏன் இபியில் ஹை வோல்டேஜ் டிரான்ஸ்மிட் பண்ணுறாங்க அப்படின்னு யாரை கேட்டாலுமே சொல்லுவாங்க லாஸை குறைக்கிறதுக்குன்னு. ஆனால் என்ன லாஸ் வரும், எப்படி லாஸ் வரும், அதனால எப்படி வோல்டேஜ் ட்ராப் வரும், இதை பற்றி தெளிவாக கேட்டோம்னா யாருமே தெளிவாக பதில் சொல்றது இல்லை. லாஸ்னா என்ன, அது எங்கே வருது, எப்படி வருது, அதை பற்றி தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். நான் உங்கள் மின்சார மனிதன். ஒரு ஒயரில் கரண்ட் போகும்போது என்ன நடக்கும், கரண்ட் ஃப்ளோ ஆகும்போது ஹீட் உருவாகும். இதுதான் எல்லார் வீட்டிலையும் எல்லா இடங்கள்லையும் நடக்கிற ஒரு சாதாரண ஒரு விஷயம். இந்த ஹீட் ஏன் வருது அப்படின்னா, எல்லா வயருக்குமே ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். அந்த ரெசிஸ்டன்ஸ்னால இந்த ஹீட் உருவாகுது. இதை ஹீட் லாஸ் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம். ரெசிஸ்டன்ஸ் இருந்தா பவர் லாஸ் ஆகும்னு சொல்றீங்க, அது எப்படிங்க லாஸ் ஆகும், இன்னும் கொஞ்சம் தெளிவா புரியுற மாதிரி சொல்லுங்க அப்படின்னு கேக்குறீங்களா? ஒரு வயர்ல எவ்வளோ லாஸ் வரும் அப்படிங்கிறத தெளிவா புரிஞ்சுக்க ஒரு ஃபார்முலா இருக்கு. ஃபார்முலான்னு சொன்னோன்னா பயந்துக்காதீங்க. இந்த ஃபார்முலாவை ஒரு சின்ன குழந்தைகிட்ட சொன்னா கூட ஈஸியா புரிஞ்சுக்கும். பவர் லாஸோட ஃபார்முலா என்ன அப்படின்னா, P இஸ் ஈக்குவல் டு I ஸ்கொயர் ஆர். பவர் பிங்கிறது பவர்னு நமக்கு தெரியும், அது எவ்வளோ லாஸ் ஆகுதோ அவ்வளோ பவர் அப்படிங்கிறது இந்த பியோட மதிப்பு. ஐ அப்படிங்கிறது கரண்ட்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஆர் அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸும் நமக்கு தெரியும். இந்த பவரை லாஸ் பண்றதுல முக்கியமான பார்ட்டை எது எடுத்துக்குது அப்படின்னா, இந்த கரண்ட் தான் எடுத்துக்குது. இந்த பவர் லாஸ்ல இந்த கரண்ட் என்ன மாதிரிலாம் பிளே பண்ணுது அப்படிங்கிறத இப்ப நம்ம ஒரு சின்ன உதாரணத்தோட பார்க்கலாம். 1000 வாட்ஸ் பவர் அனுப்புது, வெறும் 100 வோல்டேஜ் சப்ளைல நமக்கு அனுப்புதுன்னு வச்சுப்போம். இந்த இடத்துல 10 ஆம்ஸ் கரண்ட் எடுக்குதுன்னு வச்சுப்போம். இப்ப இந்த 10 ஆம்ஸை நம்ம ஃபார்முலால போடுவோம். I ஸ்கொயர் ஆர், ஐங்கிறது 10. இப்ப 10 பெருக்கல் 10 100 ஆயிடுச்சு. ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ வெறும் 1 ஓம் இருந்தா கூட 100 மடங்கு பவர் நமக்கு லாஸ் ஆகும். இப்ப 100 வோல்டேஜ் அனுப்புதுன்னா 100 மடங்கு லாஸ் ஆச்சுன்னா எவ்வளவு வோல்டேஜ் கிடைக்கும்? வெறும் 1 வோல்டேஜ் கூட நமக்கு சேராது. இப்ப இன்னொரு உதாரணம், இதே இடத்துல 1000 வோல்டேஜ் அனுப்புதுன்னு வச்சுப்போம். இந்த 1000 வோல்டேஜ் அனுப்பும்போது 1 ஆம்ஸ் கரண்ட் எடுக்குதுன்னு வச்சுப்போம். அப்ப இந்த 1 ஆம்ஸை இந்த ஃபார்முலாவில் நம்ம போடும் பொழுது 1 பெருக்கல் 1 ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ 1 தான் இருக்குன்னு வச்சுப்போம். அப்ப எப்படி பார்த்தாலும் 1 மடங்கு கரண்ட் தான் பவர் லாஸா நமக்கு லாஸ் ஆகுது. இந்த லாஸ் ஹீட்டா மாறி லாஸ் ஆகுது. இப்ப ஹை வோல்டேஜ் டிரான்ஸ்மிட் பண்ணும்போது 100 வோல்ட் அனுப்பும் போது 100 மடங்கு கரண்ட் நமக்கு லாஸ் ஆச்சு, வெறும் 1 வோல்டேஜ் கூட நமக்கு சேரல. அதே 1000 வோல்டேஜ் அனுப்பும் போது 1 ஆம்ஸ் தான் எடுக்குது அப்படிங்கும்போது 1 மடங்கு கரண்ட் தான் நமக்கு லாஸ் ஆயிருக்கு. அப்ப 100 மடங்கு கரண்ட் எங்க இருக்கு, 1 மடங்கு கரண்ட் எங்க இருக்கு? ஸோ இதனால தான் இபி ஹை வோல்டேஜ்ல நமக்கு டிரான்ஸ்மிட் பண்ணி முடிஞ்ச வரைக்கும் கரண்ட்டை கம்மி பண்றதுக்கு முயற்சி பண்றாங்க. கரண்ட் எவ்வளோ தூரம் குறையுதோ அவ்வளோ தூரம் இந்த பவர் லாஸ் ஃபார்முலாவில் நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது பவர் லாஸ் அவ்வளோ தூரத்துக்கு குறைக்க முடியும் நம்மளால. இன்னொரு சிம்பிளான ஒரு உதாரணம் பார்க்கலாம். கரண்ட் 2 ஆம்ஸ் எடுத்ததுன்னா கூட I ஸ்கொயர் ஆர், இதுதான் ஃபார்முலா. இந்த ஃபார்முலா படி 2 × 2 4, ரெசிஸ்டன்ஸ் 1ன்னு வச்சுக்கிட்டா கூட 4 மடங்கு பவர் நமக்கு லாஸ் ஆகும். இப்போ 1000 வோல்ட் அனுப்புச்சுன்னா 4 மடங்கு பவர் லாஸ் ஆச்சுன்னா வெறும் 250 வோல்டேஜ் தான் நமக்கு சேரும். அதே 3 ஆம்ஸ் எடுக்குது அப்படின்னா 3 பெருக்கல் 3 9 மடங்கு கரண்ட் லாஸ் ஆகும். 1 மடங்கு கரண்ட் அதிகமானாலே நமக்கு 2 மடங்கு பவர் லாஸ் ஆகுது. 2 மடங்கு கரண்ட் அதிகமானா 4 மடங்கு பவர் லாஸ் ஆகுது. 3 மடங்கு கரண்ட் அதிகமானா 9 மடங்கு பவர் லாஸ் ஆகுது. இப்ப இது உங்களுக்கு லாஸ் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும். எதனால இபி ஹை வோல்டேஜை டிரான்ஸ்மிட் பண்ணுது அப்படிங்கிறது இப்ப உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும். இந்த கரண்ட் பவர் லாஸ்ல எவ்வளவு பெரிய ரோலை பிளே பண்ணுது அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும். இந்த பவரை இபி எப்படி அனுப்புது? பவர் அப்படியே வச்சுக்கிட்டு, பவரோட ஃபார்முலா என்ன, வோல்டேஜையும் கரண்ட்டையும் பெருக்குனா நமக்கு பவர் கிடைச்சிடும். ஸோ இந்த இடத்துல பவர் அப்படியே வச்சுக்கிட்டு வோல்டேஜை அதிகப்படுத்துறதுனால கரண்டோட வேல்யூ ரொம்ப கம்மியாகும். அப்ப நமக்கு லாஸும் ரொம்ப கம்மியாகும். இந்த டெக்னிக்கை தான் இபி ஃபாலோ பண்ணி கரண்டோட வேல்யூ ரொம்ப குறைச்சு பவர் லாஸை ரொம்ப கம்மி பண்றாங்க. இபி இதை எப்படி மேனேஜ் பண்றாங்க? இபி கரண்ட் ஜெனரேட் பண்ணும்போது எடுத்தோடனே ரொம்ப ஹை வோல்டேஜா அந்த கரண்ட்டை ஜெனரேட் பண்ண மாட்டாங்க. ஒரு நார்மலா ஒரு 5 kV 6 kV 10 kV இந்த மாதிரி ஒரு நார்மல் ரேஞ்சில் பவரை ஜெனரேட் பண்ணி அதை ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர் மூலமா ஸ்டெப் அப் பண்ணி 110 kV 230 kV 400 kV இந்த மாதிரி
கிட்டத்தட்ட 4 லட்சம் வோல்டேஜ் வரைக்கும் இதை ஸ்டெப் அப் பண்ணி தொலைதூரங்களுக்கு டிரான்ஸ்மிட் பண்றாங்க. இப்படி அவங்க ஸ்டெப் அப் பண்ணி வோல்டேஜ் அதிகமாக ஸ்டெப் அப் பண்ணி டிரான்ஸ்மிட் பண்ணும்போது அந்த இடத்துல கரண்ட் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். அந்த இடத்துல ஆகிற பவர் லாஸ் முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப குறைவா இருக்கும். இங்க இருந்து அவங்க ஹை வோல்டேஜ் டிரான்ஸ்மிட் பண்ணதுக்கு அப்புறம் இன்னொரு இடத்துல சப்ஸ்டேஷன்ல அந்த வோல்டேஜை மறுபடியும் இன்னும் தூரத்துக்கு அனுப்பணும் அப்படின்னா மறுபடியும் அதை ஸ்டெப் அப் பண்ணி தூரமா அனுப்புவாங்க. இல்ல வீடுகளுக்கு அனுப்பணும் அப்படின்னா ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மரை யூஸ் பண்ணி அதை ஒரு 230 வோல்டேஜை குறைச்சு நம்ம வீடுகளுக்கு அனுப்புவாங்க. ஃபைனல் கன்க்ளூஷனுக்கு வரலாம். சிம்பிளா சொன்னா வோல்டேஜ் அதிகப்படுத்தினா கரண்ட் குறையும், கரண்ட் குறைஞ்சா பவர் லாஸ் கம்மியாகும். பவர் லாஸ் கம்மியாச்சு அப்படின்னா பவர் வந்து ஹீட்டா வேஸ்ட் ஆகாம முழு பவரும் நமக்கு வந்து சேரும். இப்போ உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். லாஸ்னா என்ன, இது எப்படி உருவாகுது, இந்த லாஸை கண்ட்ரோல் பண்றதுக்கு இபி என்ன டெக்னிக்கை ஃபாலோ பண்ணுது அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்குன்னு நான் நம்புறேன். இதே நம்பிக்கை உங்களுக்கும் இருந்ததுன்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நான் உங்க மின்சார மனிதன்.